ஒரு 9 வயசு குழந்தைன்னு கூட பார்க்காம, இன்னொரு 19 வயசு பையன் வந்து உனக்கு சாக்லேட் வாங்கி தர்றேன், ஐஸ்கிரீம் வாங்கி தர்றேன்னு சொல்லி அந்த புள்ளைய இன்னொருத்தரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயி, தப்பா நடந்து, அந்த பிள்ளைக்கு மூச்சு பேச்சு இல்லாம விழுந்துச்சுன்னு சொன்ன உடனே, அத மூட்டை கட்டி, அத தூக்கி வீசணுங்கிற தாட்டுக்குள்ளார வந்துட்டான். அதுக்கு இன்னொரு ஒரு 57 வயசு ஆள் வந்து ஹெல்ப் பண்றாரு. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபேமிலி கிடையாதா? இந்த ஆளுக்கு ஃபேமிலி கிடையாதா? இந்த பையனுக்கு அம்மா, அப்பா கிடையாதா? என்ன நடக்குது? என்ன சிச்சுவேஷன்ல நம்ம வந்து அந்த தெருவுல உள்ளவங்கலாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க? ஒண்ணுமே புரியல. அந்த தெருவுல வந்து ஏற்கனவே கஞ்சா அடிக்கிற பையங்க எப்போ பார்த்தாலும் நின்னுகிட்டே இருப்பானுங்களாம். அத அந்த இந்த லைன் வீட்ல இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் போயி கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம் போலீஸ் ஸ்டேஷன்ல. அப்படிங்கிற விஷயமும் தெரியல. இவங்களுக்கெல்லாம் கஞ்சா அடிக்கிறதுக்கு யார் காசு குடுக்குறா? அந்த பையங்களெல்லாம் பார்க்கறதுக்கு சாதாரண வீட்டு பையங்க மாரி தான் தெரியிறாங்க. யார் இவங்களுக்கு காசு குடுக்குறா? என்ன பண்றாங்க? எதுவுமே புரியல. ஸோ இத பார்த்த உடனே இம்மீடியட்டா வந்து ஆஸ் அ பேரண்ட்ஸ் நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியணும். ஏன்னா சும்மா நம்ம போராடுறது மூலமாவோ எதுவுமே நடக்க போறதில்ல. இன்னும் ஒரு 10 நாள் போராடுவாங்க. திருப்பி 11வது நாள் சாரி டூ சே திஸ் என்ன ஆகும்னா வேற ஒரு நியூஸ் வந்துரும். அவங்க போயிருவாங்க. ஸோ திருப்பி ஏதாவது இந்த மாரி ஒரு இஷ்யூ நடந்துகிட்டே இருக்குது. நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேசிலியன் லேடி வந்து இந்தியாவுக்கு வர்றாங்க. அவங்களுக்கும் இந்த மாரி நடக்குது. இன்னொரு 9 வயசு புள்ள அதுக்கும் நடக்குது. இந்த மாரி வயசு அப்புறமா இன்னொரு ஒரு நியூஸ் பார்த்தேன். ஒரு 80 வயசு பாட்டிக்கு நடந்திருக்கு. அப்ப வந்து இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் செக்சுவல் தாட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு வியாதி அப்படிங்கிறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதா அவங்களுக்கு? எவ்வளவு அவேர்னஸ் வீடியோ போட்டாலும் அவங்க அத பார்க்குறாங்களா? இல்ல என்ன நடக்குதுன்னு புரியல. இதுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான காரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த டைரக்டர் பேர சொல்ல விரும்பல. அந்த டைரக்டரோட மூவிஸ பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ட்ரக்ஸ மட்டும் தான் காட்டுவாரு. எப்படி அந்த ட்ரக்ஸ காட்டுறது மட்டும் இல்லாம, அந்த ட்ரக்ஸ் வருது அப்படின்னு படத்த எடுத்தா மட்டும் பத்தாதா? அந்த ட்ரக்ஸ எப்படி இன் அ இன்ஹேல் பண்றது அப்படிங்கிறதையும் அந்த வீடியோல அந்த படத்துலலாம் காட்டுவாங்க. எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் சீன் அப்படிதான் ஆரம்பிக்கும். அப்ப இப்படி காட்டுறது மூலமா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டில பண்ணணும்னு தோணாதா? பார்க்குற அந்த யங் டீனேஜ் பையங்களுக்கு. இப்படிதான் ஒரு ஸ்டேஜ்ல இப்படி ஸ்டைலா சிகரெட்ட தூக்கி வீசி போட்ட உடனே, எல்லா பொண்ணுங்களும் இந்த மாரி சிகரெட் குடிக்கிற பையங்கள்லாம் ஸ்டைலு அப்படின்னு சொல்லிட்டு, அத எல்லாத்தையுமே என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்ப திருப்பி அடுத்த ஒரு லெவல் ஆஃப் இது நான் வந்து என்ன விஷயம் கேள்விப்பட்டேன்னா, இந்த மாரி ட்ரக்ஸ் எல்லாம் வந்து படத்துல காட்டுறாங்கல்ல, இப்படி காட்டுனாங்கன்னா, அவங்களுக்கு ஃபண்ட் பண்றதுக்குன்னு ஒரு ப்ரொடியூசர்ஸ் இருக்கிறாங்களாம். அவங்க வந்து இந்த மாரி சீன்ஸ் எல்லாம் வச்சாங்கன்னா, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபண்ட் புரொடக்ஷன்ஸ் காஸ்ட்லாம் குடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா பொய்யான்னு தெரியல. இந்த விஷயத்த கேட்ட உடனே இம்மீடியட்டா எனக்கு தோணுனது வந்து ம் அ ஒரு ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு சிச்சுவேஷனு. அத நான் ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிது. ஸோ ஒரு என்னோட ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் என்ன ஆச்சுன்னா, அந்த பையனுக்கு வந்து ஒரு 11 டூ 12 இயர்ஸ் அவ்வளோதான் இருக்கும். ஸ்கூல்லயே வந்து ஃபுட்பால் டீம் இருக்குது. ஸோ அவங்கள்ல இருக்கிற பெஸ்ட் பெர்ஃபார்மிங் கிட்ஸ வந்து ஆஃப்டர் த ஸ்கூல் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த பேரண்ட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, "ஓ! நம்ம பையன் வந்து பெஸ்ட்டா இருக்கான்" அப்படின்னு சொல்லி அவங்களும் அ எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து ஒவ்வொருத்தரா போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள பிக்கப் பண்றது, ட்ராப் பண்றதுன்னு இருந்துட்டு இருந்திருக்காங்க. இது இப்படியே ஒரு 6 மாசம் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த லேடி வந்து 1 மந்த் நான் மெடிக்கல் லீவ் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் லீவ் போட்டுட்டு போயிட்டாங்க ஃபேமிலி இஷ்யூன்ட்டு. அப்ப என்னாச்சு அப்படின்னு இன்னொரு ஃப்ரெண்டுட்ட இருந்து கேட்டப்ப தான் தெரிஞ்சது. நடந்த விஷயத்த கேட்டு அப்படியே 2 நாளா தூக்கமே வரல. இல்ல நான்லாம் என்ன நெனச்சேன்னா, பொம்பள பிள்ளைங்கள தான் பாதுகாத்து வச்சுக்கணும். பொம்பள பிள்ளைகளுக்கு தான் சேஃப்டி பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி. ஆனா பையனுக்கும் இந்த மாரி விஷயம் நடக்குதுன்னு கேட்டப்போ ஷாக் ஆயிடுச்சு. என்ன நடந்திருந்துச்சுன்னா, அந்த பையன் வந்து ஆரம்பத்தில ஒழுங்கா ஃபுட்பாலுக்கு போறது, வர்றதுன்னு தான் இருந்துட்டு இருந்திருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல ஒரு 3 மாசம் கழிச்சு அந்த புரொஃபசர் ஐ மீன் ஃபுட்பால் கோச் என்ன பண்ணியிருக்காரு, "உங்க பையன் வந்து ரொம்ப சூப்பரா விளையாடுறான். அவனுக்கு ஒரு அ பியூட்டிஃபுல் ஃபியூச்சர் இருக்கு ஃபுட்பால்ல. அ அதனால வந்து நீங்க வந்து அவன எக்ஸ்ட்ரா கோச்சிங் உடுங்க. சாட்டர்டேயும் உடுங்க, ஃப்ரைடே உடுங்க. ஆக்சுவலா வீக்லி ட்வைஸோ, த்ரைஸோ தான் இருந்திருக்கு. நீங்க ஃப்ரைடே உடுங்க, சாட்டர்டே உடுங்க. ஏன் முடிஞ்சா சண்டே கூட உடுங்க. அவனுக்கு அந்த அளவுக்கு திறமை இருக்கு. நான் வந்து எக்ஸ்ட்ரா கோச்சிங் குடுக்கணும் அப்படின்னு சொன்னாராம். அப்படின்னு சொல்லி அந்த பேரண்ட் கிட்ட வந்து அடிக்கடி அனுப்ப சொல்லியிருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்திருக்கு. அந்த பேரண்ட் என்ன பண்ணுவாங்க, ஓ! நம்ம பையன்கிட்ட எக்ஸ்ட்ராவா ஏதோ ஒரு ஸ்கில் இருக்கு போல இருக்கு. என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அவங்களும் என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிருந்திருக்கு அப்டின்னா, ஒரு ஷார்ட் வெக்கேஷனுக்காக அந்த ஹோல் ஃபேமிலியும் ஊருக்கு போயிட்டாங்க.
அப்ப போனப்ப என்ன ஆயிருந்திருக்கு, அந்த பையனோட பிஹேவியர்ஸ் வந்து ஒரு அந்த 5:30, 6 மணி ஆன உடனே அவன் பிஹேவியர்ஸ் மாறுறத அவங்க பார்த்துருக்காங்க. ஐயோ! ஃபுட்பால் போணும், ஃபுட்பால் போணும், ஃபுட்பால் இல்லாம இருக்க முடியல. அப்ப பேரண்ட்ஸ் என்ன நெனச்சிருக்காங்கன்னா, ஓகே அவன் வந்து ரொம்ப அடிக்டடா இருந்ததுனால இந்த மாதிரி ஆயிருக்கு போல. அ அவன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி கிட்டுன்னு சொல்லியிருக்காங்கல்ல ஃபுட்பால்ல. ஸோ, அதனால வந்து அந்த பையனுக்கு வந்து ஆசை இருக்கு போலன்னு சொல்லி, ஃபுட்பாலெல்லாம் வாங்கி குடுத்து விளையாட வச்சிருக்காங்க. அந்த பையன் அடுத்த நாள் போகும்போது அவனோட கைகள்லாம் பதட்டம் ஆகுறது. அவனோ ஸோ அந்த பையன கொஞ்சம் கொஞ்சமா பேசி பார்த்ததுல, அந்த பையன் என்ன சொல்லியிருக்கான்னா, விளையாண்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த கோச் வந்து ஒரு ஜூஸ் குடுப்பாராம். அந்த ஜூஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அந்த ஜூஸ் வேணும் அப்படின்னு சொன்னப்பவே, அ கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அம்மாவுக்கும், அப்பாவுக்கும் பொறி தட்டுட்டு, ஸோ அந்த ஜூஸ்ல ஏதோ கலந்து குடுத்துருக்கணும் அப்படின்ட்டு, இம்மீடியட்டா அவங்க தனியா டீல் பண்றது கஷ்டம்னு சொல்லிட்டு சைக்காலஜிஸ்ட்டோட சப்போர்ட்ட நாடியிருக்காங்க. ஸோ சைக்காலஜிஸ்ட் மூலமா அவங்களுக்கு நெறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. அதுதான் ரொம்ப ஷாக்கிங்கான விஷயங்கள். அது என்னன்னா, நம்ம கெஸ் பண்ண மாரியே அந்த பையனுக்கு மைல்டு டோஸ் ஆஃப் ட்ரக்ஸ வந்து குடுத்துருக்காரு. குடுத்தது மட்டும் இல்லாம, அந்த பையன வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவர் சொல்றதெல்லாம் கேட்க வச்சிருக்காரு. நான் சொல்றது தான் சரி, நம்ம நடந்துக்கிறது சரி அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா அந்த பையன புரிய வச்சிருக்காரு. அதுக்கு வந்து தப்பான வீடியோஸ் எல்லாம் அந்த பையனுக்கு காட்டியிருந்திருக்காரு. இது எதையும் வீட்ல சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ப்ராமிஸ் வாங்கியிருக்காரு. இந்த மாரி விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காரு. ஸோ சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இத தனியா போய் நீங்க வந்து அந்த சட்டைய புடிச்சு கேட்கறதுலயோ எந்த யூசும் கிடையாது. அவர் இல்லன்னு சொல்லிருவாரு. அதனால முதல்ல நீங்க எல்லா பேரண்ட்ஸையும் என்கிட்ட கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா பேரண்ட்ஸ் ஐ மீன் டீம்ல இருக்கிற அந்த பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு போயி, அதுக்கப்புறமா அவங்கள கவுன்சிலிங் குடுத்து, யார் யாருக்கு இந்த மாரிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு, எல்லாரும் ஆஸ் அ டீமா ப்ரூஃபோட ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ட அந்த சாருக்கே தெரியாம அப்ரோச் பண்ணி, அதுக்கப்புறமா அந்த சார வந்து டிஸ்மிஸ் பண்ண வச்சு, ஜாப்லேருந்து டிஸ்மிஸ் பண்ண வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த சாருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுலாம் தெரியல. இந்த பையன வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த சைக்காலஜிஸ்ட் வந்து இந்த ட்ரக்கு இந்த மாரி வீடியோஸ பார்க்குறது மூலமா என்னென்ன கான்சிக்வென்சஸ் வரும், அதுலேருந்து மீள முடியாம இருக்கிறவங்களோட லைஃப் என்ன ஆச்சு அப்படிங்கிற கேஸ் ஸ்டடீஸ் எல்லாம் அந்த பையனுக்கு காட்டி, இந்த பையன கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வந்திருக்காங்க. ஸோ நீங்க பாருங்க அந்த பையனோட அம்மா, அப்பா எவ்வளோ க்ளோஸா மானிட்டர் பண்ணதுனால, இந்த பையன எவ்வளோ பெரிய வரப்போற ஆபத்துலருந்து காப்பாத்தி இருந்திருக்காங்க. ஸோ இதே மாரி தான் இந்த கேஸ்லயும் பாருங்க, இந்த பையனுக்கு இந்த கர்ணாஸு, இந்த காக்கான்னு சொல்றாங்கல்ல, இந்த அப்யூஸ் பண்ண பையன். இந்த பையன் வந்து எந்த தைரியம் இருந்துச்சுன்னா, இவ்ளோ பெரிய தப்ப பண்ணியிருக்கான். அப்ப அவன் கையில வந்து எப்போதுமே ட்ரக்ஸ் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அவனுக்கு காசு இருந்துகிட்டே இருந்திருக்கு. அவனுக்கு ஒரு வயசான ஆளு கூட பழக்கம் இருந்திருக்கு. ஸோ வீட்ல வந்து கேட்டுருக்கணும்ல, "ஏன் வந்து உன்னுடைய வயசுக்கு மீறி ஒருத்தவங்க கிட்ட பழக்கம் வச்சிருக்க?" அப்படின்றத கேட்டுருக்கணும். அத கேட்க தவறிட்டாங்க இந்த அம்மா, அப்பா. அதுக்கப்புறம் அந்த புள்ளையோட அம்மா, அப்பாவ நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, 12:30 மணிக்கு எதுக்கு வெளிய போற? ஒருவேளை அந்த புள்ள வந்து போயிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். இல்ல பார்த்துட்டு வந்துருவேன் அப்படின்ட்டு. போனவ வந்து 2:30 மணி வரைக்கும் தேடலன்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது. ஏன்னா, பேரண்ட்ஸ் வந்து ஏன் வந்து இப்படி லெதார்ஜிக்கா இருக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா, எனக்கு எனக்கு புரியுது. எல்லா 24 மணி நேரமும் நம்ம புள்ளைகள கண்காணிச்சுட்டு இருக்க முடியாது. பேரண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கணும்னு நினைப்பாங்க தான். ஸோ ஆனாலும், நம்ம வந்து வீட்ல வந்து பவுண்டரீஸ செட் பண்ணணும். இத்தன மணிக்கு தான் நீ விளையாட போணும். எங்க வீட்லலாம் மத்தியான நேரத்தில வெளியவே அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா பேய் வரும், கள்ளங்கள்லாம் இந்த நேரத்தில தான் சுத்துவாங்க அப்படின்னு சொல்லி பயங்காட்டி வீட்ல வச்சிருப்பாங்க. 4 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் தான் விளையாட்டு. வீட்டுக்கு ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் பார்ப்பாங்க. 15 நிமிஷம் லேட்டா வந்தேன்னா, பயங்கரமா அடிப்பாங்க. அப்படி அடிச்சு ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வளர்த்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து புள்ளைங்க வந்து யார்கிட்ட பேசுறாங்க? எதுக்காக வெளிய போறாங்க? எவ்ளோ நேரம் வெளிய போறாங்க? போனா உடனடியா போயி 10 நிமிஷத்துக்குள்ளார வந்து தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துரணும். அதெல்லாம் சொல்லிக் குடுங்க. நீங்க வந்து யார் வீட்டுக்கும் போக்கூடாதுன்ட்டு. ஸோ, இப்போ நம்ம வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும். இந்த ட்ரக்ஸ் வந்து எப்படி வந்து புள்ளைங்க கிட்ட வருது அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல, என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்கூல சுத்தி வர சரவுண்டிங்ஸ்ல நெறைய சின்ன சின்ன பெட்டி கடைகள்லாம் போட்டிருப்பாங்க. இந்த மாரி எலந்தப்பழ அல்வா, ஐஸ்கிரீம்ஸு அந்த மாரி ஸ்கூல சுத்தி வச்சிருக்கிறவங்க மூலமா தான் அந்த புள்ளைங்களுக்கு ஸ்லோவா அடிக்ஷன் பழகுதுன்னு சொல்றாங்க. ஸோ, அதனால நீங்க ஸ்கூல் தேடுறீங்க அப்படின்னா, உங்க ஸ்கூல சுத்தி ஏதாவது கடைகள் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அந்த ஸ்கூல வந்து
ப்ரிஃபர் பண்ணாதீங்க. நல்லா அந்த ஸ்கூல்ல சுத்தி இந்த சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்கூல்ல விடுங்க. அப்புறமா வந்து உங்க வீட்ல யாராவது ஆல்கஹாலிக் அடிக்ட் யாராவது இருந்தாங்க அப்படின்னா, அத ஆல்கஹாலாவா இருக்கட்டும், ட்ரக்காவும் இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சமா அத சரி பண்ணிருங்க. அதர்வைஸ் இது வந்து இந்த கர்மா வந்து உங்களையும் சும்மா விடாது, உங்க ஃபேமிலியையும் சும்மா விடாது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து உங்க பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரும்போது, உங்கள யாராவது புல்லி பண்ணாங்களா? உன்னைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா விளையாண்டாங்களா? உன் கூட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பேசுனாங்க? அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா புல்லி பண்ற பிள்ளைங்க வந்து அத சீரியஸா எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த பிள்ளைங்க கிட்ட நான் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக இந்த மாரி தப்பான பழக்கம் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சேர்ந்துட்டு, தன்னை டானுன்னு காட்டிக்க ட்ரை பண்ணுவாங்களாம். ஸோ அதனால எந்த ஃப்ரெண்டு கிட்ட பழகுறாங்கன்றத நல்லா கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இந்தியாலலாம் நான் பார்த்துருக்கேன். இந்த பொம்பள பிள்ளைங்கலாம் என்ன பண்ணுங்க, அவங்க வயசு பிள்ளைங்க கூட விளையாடுற ஒரு குரூப் இருக்கு. சில பொம்பள பிள்ளைங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த பக்கத்து வீட்டு அக்காவ நான் பார்த்துக்கிறேம்மா, பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, பக்கத்து வீட்டு அக்கா இருக்கிற வீட்லயே உட்காந்துருக்குங்க. அக்காட்ட தானே பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்மவும் பேரண்ட்ஸும் சும்மா இருந்துருவாங்க. ஆனா, நம்ம வந்து ரொம்ப சைக்காலஜிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்தந்த பிள்ளைங்க அந்தந்த வயசு உடைய பிள்ளைங்களோட தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணுமா. இப்ப பெரிய அக்காங்களா இருக்கட்டும், இல்ல பையங்க வந்து அண்ணன்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கும்போது, அவங்க கிட்ட இருந்து அந்த வயசுக்கு மீறி உள்ள பழக்கங்கள் வரும். ஸோ, அதனால இத பார்க்குற பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு உங்க பிள்ளைங்கள வந்து பக்கத்து வீட்டு அக்காவ பார்த்துட்டு வரேன்னு சொன்னாலோ, பக்கத்து வீட்டு அண்ணன பார்த்துட்டு வரேன்னு சொன்னாலோ, அந்த மாமாவ பார்த்துட்டு வரேன், அத்தைய பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஏன்னா, நீங்க அப்படி போணும்னா நீங்களும் கூடயே இருங்க. நான் எங்க போனாலும் இனிமே நானும் கூட வருவேன் அப்படின்னு சொல்லி டர்ன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து புள்ளைங்கள வந்து நீங்க செல்ஃபோனு வீட்டிலேயே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி பண்ணாதீங்க. அதுவும் தப்பு தான். நீங்க வந்து வீட்ல பக்கத்துல இருக்கிற அ ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஆஸ் அ மதர்ஸா எல்லாரும் சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி, ஒவ்வொருத்தரும் வந்து டர்ன் எடுத்து அந்த பிள்ளைங்க யார் கூட விளையாடுறாங்க, விளையாடும்போது கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் சில பிள்ளைங்க என்ன பண்ணுங்கன்னா, என்னைய சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விளையாட போன பிள்ளைங்க திரும்பி வந்துருங்க. ஸோ அதையும் நீங்க வந்து நோட் பண்ணணும். ஏன்னா தான் பிள்ளைகள வந்து இன்னொருத்தவங்க வந்து சேர்த்துக்கணும். அதுவும் உங்க பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா நீங்க சொல்லிக் குடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து உங்க பிள்ளைங்கள யாரும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, சரி பரவால்ல நீ வீட்ல இருந்து தனியா டிவி பாரு அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்க அந்த பேரண்ட்ஸ் கூட சேர்ந்து நீங்க உங்க புள்ள வந்து ஏன் புள்ளைய சேர்த்துக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆக்டிவிட்டி மாரி ஃபார்ம் பண்ணுவோம். பிள்ளைங்களுக்கு வந்து நான் வந்து போர்ட் கேம்ஸ் விளையாடுற மாரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நீங்க இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த மத்த பிள்ளைங்களோட உங்க பிள்ளைங்கள சேர வச்சு, அந்த பிள்ளைங்களுக்கு இந்த மாரி கேம்ஸோ, டேபிள் கேம்ஸோ, இல்ல இந்த மாரி சேர்ந்து விளையாடுற ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ட் ப்ளேய நீங்க வந்து உங்க பிள்ளைங்களோட சேர்ந்து டீம் ஃபார்ம் பண்ணி குடுங்க. நீங்களா கரெக்ட்டா செலக்ட் பண்ணி உங்க பிள்ளைங்கள சேர்த்து விடுங்க. நல்ல பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி நீங்க சேர்த்து விடுங்க. அப்படி பண்றது மூலமா உங்க பிள்ளைங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்கும். உங்களுக்கும் பேசுறதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் கிடைப்பாங்க. நீங்க வந்து உங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்றத கேர்ஃபுல்லா நீங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஸோ, அதனால இந்தந்த புள்ளைங்கள வந்து கண்கொத்தி பாம்பு மாரி பார்க்குற நெலைமையில நம்ம இப்ப இருக்கிறோம். அது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணா ஆயிடுச்சு. கண்டிப்பா பவுண்டரி செட் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க எந்த ரிலிஜனா இருந்தாலும் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ்ல உங்க பிள்ளைங்கள கொண்டுட்டு வாங்க. வேல்யூஸ் என்னன்னு சொல்லிக் குடுங்க. தப்புனா என்ன? சாமி கண்ண குத்தும் அப்படின்றத மட்டும் சொல்லிக் குடுக்காம, என்னென்ன பிரச்சனைகள் வரும்? இதெல்லாம் செஞ்சா சயின்டிஃபிக்காவும் சொல்லிக் குடுங்க. ரிலீஜியஸாவும் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்னங்கிறது சொல்லிக் குடுங்க. ஏன்னா ரிலீஜியஸ் வேற, ஸ்பிரிச்சுவாலிட்டி வேற. தன்ன நேசிக்கிறதுக்கு சொல்லிக் குடுங்க. ஏன்னா இந்த கர்ணாஸு, காக்கான்னு சொல்றாங்கல்ல, இந்த பையன் தப்பான ஒரு வயசான ஆள் கூட பழக்கம் ஏற்பட்டு, கையில காசு புரண்டுகிட்டு இருக்குது. அவங்க அம்மா, அப்பா என்னன்னு கேட்டுக்கல. அப்ப ட்ரக்ஸ வித்து தான் அவனுக்கு அந்த காசு வந்துட்டு இருந்திருக்கணும். அதனால அவன் கூட ஒரு குரூப் ஆஃப் பையங்க சேர்ந்துட்டு இருக்காங்க. அத கூட அவங்க அம்மா, அப்பா கவனிக்காம இருந்திருக்காங்க. அப்ப அந்த பையனுக்கு கிடைச்சதெல்லாம் பாருங்க, அன்பே கிடையாது. ஃபுல்லா பெயின். அந்த பெயின் அவனுக்கு கிடைச்சதுனால, இன்னொருத்தவனுக்கு பெயின தான் குடுத்துருக்கான். அந்த பெயின குடுத்து அந்த பிள்ளைய கொன்றுருக்கான். அப்ப அன்பு கிடைச்ச பிள்ளைங்க தான் அன்பு குடுக்க முடியும். பெயின் கிடைச்ச பிள்ளைங்க பெயின தான் குடுப்பாங்க. அதனால நீங்க வந்து உங்க பிள்ளைங்களுக்கு வந்து தன்ன நேசிக்கிறது எப்படி? செல்ஃப் லவ்னா என்னங்கிறத சொல்லிக் குடுங்க.
ஆஸ் அ பேரண்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் அதை நம்ம வந்து பேரண்டிங் ஒன்று வந்துட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்களை வந்து அந்த சோஷியலைஸும் பண்ணணும், ஒரு சோஷியல் குரூப்பில் மெம்பராக இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் அவங்க பிள்ளைங்க வந்து தப்பான விஷயத்தில் ஈடுபடாமலே இருக்கணும்னா நம்ம தான் இந்த மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், சோஷியல் டீம் எல்லாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும். ஸோ ப்ளீஸ் இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா எந்த கவர்மெண்ட்டோ எந்த விதமான சொசைட்டியோ இல்லை போலீஸோ நம்மளை காப்பாற்ற போகிறது கிடையாது. நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். யாரும் நம்மளை பார்த்துக்க வர மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போதுல நல்லா தெரியுது. 4 பேர் பேசிட்டு போயிடுவாங்க. அதனால ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்குவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.